அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் நெருக்கமா இடைவெளி வைக்காம கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நெருங்கிக்கலாம். வெளியில சகோதரர்களில் கொஞ்சம் பேசி உள்ள மரபு எல்லாருக்கும் மத்தியும் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் காத தாழ்த்தி சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் காத தாழ்த்தி கொஞ்சம் வாழ்க்கை எழுது நடப்புன்ற நியத்தோட விஷயம் நல்லா ரஹ்மத் செய்வான். அதே மாதிரி பெண்களும் கொஞ்சம் கவனமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் விஷயம் கேளுங்க. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் உண்டாகும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய இரக்கம், அவனுடைய அன்பு, அவனுடைய மகாபெரும் கிருபை இந்த வருஷமும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு நசீபாக்குகிறார். சென்ற வருஷம் ரமலானுடைய மாதத்துல எத்தனையோ பேர் எங்களோட ஒன்றாக இன்று இஃப்தார் செஞ்சு சஹர் செஞ்சு எங்களோட ஒன்றாக தொழுத சகோதரர்கள் இந்த வருஷம் ரமலான்ல அவங்க எங்களோட இல்லை, கபுருஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ரமலானை அடையக்கூடிய நேரத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் யோசிக்கணும். வாழ்க்கைன்னு சொல்றது ஒரு குறுகிய வாழ்க்கை. அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வருஷம் ரமலானுடைய மாதத்துல நாங்க இருப்போமா இல்லையான்னு சொல்லி யாருக்குமே சொல்ல இயலாது. அல்லாஹ் தஆலா பிறக்கிறதுக்கு ஒரு தர்தீப ஒரு ஆர்டர் எல்லாம் வச்சிருக்கிறார். ஆனா மௌத்தா போறதுக்கு ஒரு தர்தீபும் ஒரு ஆர்டரும் வச்சு இல்ல. அல்லாஹ் கூப்பிடுற டைம்ல போயிட்டு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா முடிவு செய்யப்பட்ட டேட்ல முடிவு செய்யப்பட்ட இடத்துல எங்களுக்கு மௌத்து வாரது நிச்சயம். நாம இந்த உலகத்துடைய வாழ்க்கையில பிறந்ததே மௌத்தா போறதுக்கு தான். உலகத்துல யாருமே மௌத்தாவாம இல்லை. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைச்சு ஆகும். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களைய மௌத்தாக்க கூடிய மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா மௌத்தை வச்சுக்கிறான். அல்லாஹ் எங்களைய மௌத்தாக்குறவர் பெரிய ஒரு மலக்கு. இவருக்கு கூட அல்லாஹ் மௌத்தை வச்சிருக்கிறான், மௌத்தாக்குவான் அல்லாஹ். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். படைச்சவனுக்கு மட்டும்தான் மௌத்து இல்லை. கியாமத்துடைய நாளில் அவன் தான் நிலைச்சு நிற்கக்கூடிய நித்திய ஜீவன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நிறைய காலம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டோம். இன்னும் வாழ போறது ஒரு வருஷமா அல்லது ஒரு மாசமா ஒரு மணித்தியாலமா ஒரு செகண்ட் சொல்லி யாருக்கும் சொல்லல. நான் இந்த இடத்துல பயானம் செஞ்சுட்டு திரும்ப கொழும்புக்கு போனான்னு சொல்லி எனக்கு கூட உறுதி இல்லை. மவுத் அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை விரட்டி கொண்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் தொழக்கூடிய நேரத்துல நாங்க நினைச்சுக்கொள்ளணும், எனக்கு பின்னால மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அவர் டைம் வரக்கூடிய நேரத்தில் ரூஹை கைப்பற்றிடுவார். அதனால அந்த சிந்தனையோட இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான நாங்க கழிச்சிருப்போம். 27 நோம்புல நாங்க ஒவ்வொருத்தருக்கு கால வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் என்பதாக நாங்க ஒவ்வொருத்தரும் ஆதரவு வைப்போம். கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருப்பாங்க பள்ளியில. அதே மாதிரி பெண்களுக்கும் என்ன செய்வாங்க, இஅ்திகாஃப் இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நாங்க கடைசி 10 எப்படி கழிச்சோன்னு சொல்லி எங்களோட மனசாட்சிக்கு தெரியும். இந்த நோம்புல கடைசி 10 நான் ரோட்ல கைவார அடிச்சேனா அல்லது பள்ளியில தொழுந்தனா இல்லாட்டி குர்ஆனோட இருந்தனா இல்லாட்டி போனோட இருந்தனா அது எங்களோட மனசாட்சிக்கு தெரியும்.
தவறா இருந்தா அவசரமா தௌபா செஞ்சு கொள்வோம். ஆனா போன கால நேரத்தை திரும்பி எடுக்க இயலாது. திரும்ப எடுக்க இயலுமா? ஏலாது. இனி போனா போச்சு. அடுத்த வருஷம் ரமலான் ஒன்று வரணும், அதுல நான் ஹயாத்தோடு இருப்போமான்னு சொல்லி தெரியாது. உங்களோட ஊர்ல ஒரு ஜனாசா விழுந்துருக்கு, நல்ல ஒரு ஜனாசா, கேள்விப்பட்ட வகையில நல்ல ஒரு ஜனாசா. அப்படியாப்பட்ட ஒரு மால்லாக்கு 27 பயானுக்கு வந்தது ஒரு பெருமை. அந்த ஒரு பறக்கத்தான ஊருக்கு கால்பட்டது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வேற இடத்துல ப்ரோக்ராம் கொடுத்திருந்த திடீர் ஏற்பாடு. உண்மையிலே இலங்கை பூராவும் உங்களோட ஊர்ல இந்த ஜனாசா வந்து பெரிய ஒரு படிப்பினர், எல்லாருக்கும் ஒரு படிப்பினர். என்ன படிப்பின தெரியுமா? முதலாவது படிப்பின வந்து இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா, ஏந்த ஜனாசாவும் இப்படி இருக்கணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்துல நான் மௌத்தா போகணும். ஒவ்வொரு தொழுகையிலையும் இறுதி முடிவை அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹும்ம அஹ்சின்னா ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ் என் இறுதி முடிவை லேசாக்கிடு, அழகாக்கிடு. உலகத்துல கண்ணியமான சகோதரர்களே, எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம். எப்படி வாழ்ந்தாலும் எங்களோட ஒவ்வொருத்தர் இறுதி முடிவு அழகான முடிவாக இருக்கணும், அழகான மௌத்தா இருக்கணும். இதை வச்சுதான் பெருமை. உலகத்துல நாங்க எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் மௌத்து வரும். மஸ்ஜிதை நேசிக்க கூடியவர்களாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவும் பள்ளியை அல்லாஹ் தஆலா கைப்பற்றுவார். நோம்புக்கு மட்டும்தான் பள்ளி, நோம்பு வந்தா மட்டும்தான் 27க்கு வார தௌபா கொள்விக்கிற, இப்படி எங்களோட லைஃப் வைத்து கொண்டிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுடைய இறுதி முடிவுகள் மோசமானதாகத்தான் இருக்கு. இஸ்திகாமத்துக்கு துவா செய்யும். வாழ்றேண்டா இப்படியாப்பட்ட ஒத்தர போல வாழும். அதே மாதிரி தாய்மார்கள் நினைக்கணும். என்ன தெரியுமா? ஒவ்வொரு தாய்மார்களும் வளர்க்குறேண்டா புள்ளை எப்படித்தான் வளர்க்கும், வளர்க்குறேண்டா புள்ளை எப்படித்தான் வளர்க்கும். இதுதான் பெரிய சாதனை உலகத்துல. சஹாபி பெண்மணிகள் சாதிச்சது இதுதான். உலகத்துல வந்து கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எங்களுக்கு சஹாபி பெண்மணிகளோட வரலாறுகள், இறைநேச பெண்கள், இவங்களெல்லாம் சாதிச்சது எதுன்னு சொன்னா நல்ல பிள்ளைகளை உருவாக்கிட்டு மௌத்தா போனா. நல்ல பிள்ளைகள். ஹன்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க 4 பிள்ளைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்புறாங்க. என்னத்துக்கு? உயிர் போகக்கூடிய கஷ்டம். அந்த தாய்க்கு தெரியும், இந்த யுத்தத்துக்கு அனுப்பினு சொன்னா இந்த 4 புள்ளட உயிர் போறது கன்ஃபார்ம். எவ்வளவு ஈமான்ல ஒரு தைரியம். இது எனக்கு சொல்றது லேசி, உங்களுக்கு கேட்கறது லேசி. அந்த தாய் அந்த 4 பிள்ளைகள் அனுப்பக்கூடிய நேரத்தில் கொடுத்த தர்பியத்தை தெரியுமா? மகனே, நீங்க யுத்தத்துக்கு போறீங்க, யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்துல, நீங்க யுத்தம் செய்யக்கூடிய நேரத்துல செல்லோடும். என்ன தெரியுமா? காஃபிர்களை பார்த்து நீங்க காஃபிர்களுக்கு அடிக்கக்கூடிய பெரிய அடி நீங்க செல்லோனும். என் உம்மா ஒரு சாலிகான பெண்மணி, அதே போல என் வாப்பா ஒரு சாலிகானவர். அவங்க ஹலாலான சாப்பாடை கொடுத்து தான் எனக்கு வளர்த்திருக்கிறாங்க. அதனால இந்த உடம்ப உங்களால் எந்த ஒன்றும் செய்ய இயலாது. இந்த பைத்துகளை படிச்சு தான் காஃபிர்களுக்கு என்ன செய்யும்? காஃபிர்களோட யுத்தம் செய்யும். சுபஹானல்லாஹ். அந்த தாயிட வளர்ப்ப பாருங்க. ஹலாலான சாப்பாடு. 4 பேரும் போறாங்க, யுத்தம் செய்யறாங்க, தாக்கப்படுறாங்க. எப்படி தாக்கப்படுறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு உறுப்புகளும் அறுக்கப்பட்டு வைக்கப்பட்டு. எவ்வளவு ஒரு கடினமான ஒரு கட்டம். இப்ப தாய்க்கு நியூஸ் கிடைக்கிது வந்து உங்களோட புள்ள 4 பேரும் வஃபாத் ஆகிட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க, இப்படித்தான் ஷஹீத் ஆகிட்டாங்க. அந்த தாய் போறா, போயிட்டு பாக்குறா, பார்த்தோன்னே அல்லாஹ் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் புகழ்றா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆச்சரியம். அடே, ஒரு பெத்த தாய் அவட உள்ளத்துல பாசம் இருந்திருக்கும். ஆனா அந்த தாய் வந்து உலகத்துல தாண்ட புள்ளைய பறி கொடுத்ததை பத்தி யோசிக்கல. அவ பார்த்தா இங்க உலகத்துல இல்லாட்டி சொர்க்கத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த புள்ளையோட இருக்கிறோம். அந்த யகீன், அந்த உறுதிப்பாடோட இருக்கிறார். அந்த தாய் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இது தங்கத்தால் எழுதி வைக்கணும் ஒவ்வொரு தாய். தாய் கொடுத்த பதில் வந்து, ஏந்த 4 பிள்ளைக்கும் நான் பால் கொடுத்து வளர்த்ததே இதுக்காக வேண்டாம். கியாமத்துடைய நாளையில் அந்த
மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லா மனிதர்களுக்கும் மத்தியில அல்லாஹ் செல்லோனும் வந்து ஷஹீதான இந்த 4 பேருடைய தாய் எங்கேன்னு சொல்லி அல்லாஹ் எல்லாத்துக்கிட்ட கேட்கணும். நான் பெருமையாக அந்த இடத்துல போயிட்டு நான் நிற்கும். இதுதான் சாதனை, இதுதான் சாதனை. அப்படியாப்பட்ட ஒரு சாதனையுடைய தாயால் தான் நம்மளோட ஊர்ல நடந்திருக்கு. அந்த தாயுடைய வளர்ப்பு எவ்வளவு தர்பியத்துல சின்னத்துல இருந்து எவ்வளவு நல்ல பழக்க வழக்கங்களை தர்பியத்துகளை கொடுத்து வளர்த்திருப்பான். சுபஹானல்லாஹ். இந்த ரிசல்ட்டா அந்த தாய் பார்த்தா கவலைப்பட தேவையில்ல, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல சந்திக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த ஜனாசாவை பிரகாசமானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானா, கபர் அல்லாஹ் தஆலா விசாலமானதாக ஆக்கி அருள்வானா, அந்த ஜனாசாவுடைய பரக்கத்தை கொண்டு இந்த ஊரை அல்லாஹ் தஆலா செழிப்பானதாக ஆக்குவானா, அவரை போல வாலிபர்கள் அல்லாஹ் இந்த ஊர்ல உருவாக்குவானா. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்துல நாங்க எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் மௌத்து வரும். உலகத்துல நாங்க எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் மௌத்து வரும். இந்த ரமலான் இப்ப நாங்க யோசிக்கணும், 27 நோம்ப நான் கடந்துட்டேன். இப்ப 27 நோம்ப கடந்து ஏட வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கு, ஏட உணர்வு என்ன செல்லுது. இப்ப குர்ஆனோட இருந்தோம், தஹஜ்ஜத்தோட இருந்தோம், இபாதத்தோட இருந்தோம், எல்லாத்தோட இருந்தோம். 27 தௌபா பொழிவிக்கிறதோட எல்லாத்துக்கும் என்ன செய்யறதில்ல, ஒரு சைட்ல மூட்டை கட்டி வச்சு போட்டுட்டு அதை வழி அனுப்பி வைக்கிறதல்ல. இதை தொடரணும். எது வரைக்கும் தொடரணும்? மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து எங்கட ரூஹ இழுத்து கடைசி கட்டம் தொண்டக்கூடிய அடையும் வரையில இது தொடரும். அது வரைக்கும் எங்கட தொழுவ கடமை. சக்கராத்துடைய நேரத்திலையும் தொழுக கடமை. எது வரைக்கும் தொழுவ கடமை? ரூஹ் வந்து தொண்டக்கூடிய அடையும் வரைக்கும் தொழுவ கடமை. சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாரு, அதான் சொல்லப்படுது. இந்த நேரத்துல கண்ணால சரி சைக்கிளை செஞ்சு அவர் தொழுந்தாகணும். அதே நிலைமையில தொழுவாம மௌத்தா போன அவரும் பாவி. சஹாபாக்கள் இந்த உணர்வோட வாழ்ந்தாங்க. ரமலானுடைய காலத்துல நான் இமாம் ஜமாத்தோட தொழுந்த பெண்கள் தொடர்ச்சியாக தொழுந்திருப்பாங்க. இந்த இமாம் ஜமாத் இந்த தொழுக மௌத்து வரைக்கும் எனக்கு தவறப்படாது. தொழுகையை விட்டா ஒரு மனுஷன் உலகத்துல எந்த அமலம் செஞ்சு வேலை இல்லை, அவன் இஸ்லாத்துல பங்கில்லை. அவனுக்கு தொழாதவன் ஊர்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய முசீபத். உலமாக்கள் கிதாப்ல எழுதிருக்கிறாங்க, ஒரு வீட்டுல தொழுகை இல்லாதவன் இருக்கிறது எவ்வளவு பெரிய முசீபத்னு சொன்னா ஒரு 100 சூனியக்காரன். சூனியம் சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சூனியக்காரன் சாத்தாரண எங்க வீட்டுல வைப்போம். நாங்க தருத்திரியம் பிடிச்சவன் முசீபத் பிடிச்சவன் அவன் அனுப்பிடுவோம், வைக்க மாட்டோம். ஏன்? அதை விலகி வச்சிருவோம். தொழுகை இல்லாதவன் ஒரு வீட்டுல 100 சூனியக்காரன் எவ்வளவு பெரிய முசீபத்தோ அதை விட பெரிய ஒரு முசீபத்தான் ஒரு தொழுகை இல்லாத நூற்றுள்ளுக்கு இருக்கிறது. இப்ப எங்கட வாழ்க்கையை யோசிப்போம், ஏண்ட ஆளாத எப்படி இருக்கு. நோம்புல தொழுகிறது சாதனை அல்ல, நோம்பு முடிஞ்சதன் பின்னாலே எங்கட பள்ளி செழிப்பாகும். பள்ளி பார்க்கறதுக்கு அழகா கட்டித்தரப்பட்டிருக்கு, எந்த குறைபாடும் இல்லை. இந்த ஒரு கிராமத்துல இவ்வளவு ஒரு அழகான பள்ளி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான். ஜும்மாவை அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிறான். ஜும்மாக்கு நடந்து போக தேவையில்ல. இப்படி இருந்தும் நோம்பு முடிஞ்சதன் பின்னால நாம பள்ளிக்கு வராம இருந்தேன்னு சொன்னா ஆக பெரிய ஒரு நஷ்டம். ஒரு தொழுகை உடுபடுறது நாங்க எப்படி ஃபீலிங் பண்ணணும்னு சொன்னா சஹாபாக்கள் எப்படி தெரியுமா உணர்ந்தாங்க? ஏத வாழ்க்கையில ஒரு தொழுகை உடுபடுறது, ஏத சொத்து செல்வங்கள் காணி பூமி இவைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தினார். இன்றைக்கு வருதா? இன்றைக்கு எங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை தொழுகை ஒட்டிப்போம், வாழ்க்கையில் எத்தனை இந்த நோம்பு எடுப்போமே. நோம்புடைய காலத்துல மஜ்மால 27 மட்டும் ஒரு இமாம் ஜமாத்து பற்றி நான் மிஸ் பண்ணல. யாரு இருப்பாங்க மாஷாஅல்லாஹ்னு சொல்லி அதுல கையொட்ட சொன்னா சிலர்கள் தான் ஒத்துவாங்க. ஏண்டா இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, எல்லா ஊர்ல ஹாலாத் இதுதான். இன்னைக்கு நோம்புடைய மாசம் பரக்கத்துடைய மாசம் பார்த்தா நோம்புடைய மாசம் தான் அதிகமா இரவு காலங்கள்ல பாவங்கள் அதிகமா நடக்கக்கூடிய மாசமா மாறி என்னடா பொடியமாக்கள் அங்கேயும் இங்கேயும் கைவாறு தராவி தொழுவைக்கு வந்தாலும் தொழுறதில்லை. கியாமுல்லைக்கு அங்க இங்க பேச்சுவார்த்தை பொம்பளை எடுத்துக்கொண்டு சொன்னா பேசி வேலை கடைசி பத்து ஆவினா ஒரு 10 ரக்கா தொழுது போட்டு ஒரு இடத்துல சாக்காச்சா அவன் அவட காப்பை கொண்டாந்து காட்டுறதும் சவடியை கொண்டாந்து காட்டுறதும் எங்கட பெண்கள் மாப்பிள்ளை எடுத்தாங்க.
அவன்ட மாப்பிள்ளைக்காரனுக்கு வசதி இல்லாம இவன் வந்து மாப்பிள்ளையோட போயிட்டு பலாய காக்குற அவட மாப்பிள்ளை அடுத்து குடும்ப வாழ்க்கை பிரியுது எத்தனையோ தராவி கொள்கையால இதுதான் உண்மை. அதனால ஒவ்வொரு தொழுகையும் நாங்க எப்படி கருதணும்னு சொன்னால் தங்கத்தை விட மாணிக்கத்தை விட பொறுமதியானது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரியான பிஸி மேன். அவங்கள மாதிரி பிஸி யாருக்குமே உலகத்தை இல்லைங்க. பணக்கார சஹாபி. அவங்க மகரிபுடைய நேரத்துல வந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மகரிபுக்கு அதான் சொல்லப்படுது. அந்த நேரத்துல கொஞ்சம் வியாபாரத்தை தொடர்ந்துட்டாங்க. தொடர்ந்து பார்த்துல எப்படி சார் இமாம் ஜமாத்தோட போய் சேர்ந்து கொள்வோம். அவங்களோட ஃபீலிங் வைத்தான் இருக்கு. வியாபாரத்துல இருந்தாலும் துடிச்சு கொண்டிருப்பாங்க. பாங்க சொல்ல மாட்டாங்களா, பள்ளிக்கு போகணுமே பதறி கொண்டிருக்கிறாங்க. இப்ப வியாபாரத்தை தொடங்கியதன் பின்னால உடனே கடையை மூடுறாங்க. மகரிபுடைய தொழுகை இமாம் ஜமாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. போயிட்டு சேர்றாங்க. ஒரே ஒரு ரக்காத் மஸ்பூக்கா இருக்கு தெரியாம. இதெல்லாம் மன்னிப்பா ஒரு ரக்காத் தான். இப்ப மகரிப தொழுததன் பின்னால் அவங்களோட உள்ளம் பதறுது. அதே ஒரு ரக்காத் மஸ்பூக்கா இருந்துச்சு. இதை விட இந்த வியாபாரம் பெருசா இருந்துச்சு. பதறாங்க. தொழுக முடிஞ்சதன் பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வியாபாரத்துல கொஞ்சம் நான் பிஸி ஆகிட்டேன். இவ்வளவு காலத்துக்கு ஒரு ரக்காத்தை மஸ்பூக்காவை எழுப்பி தொழுவல்ல. இமாம் ஜமாத்ல கொஞ்சம் முன்ன பின்னே ஆகிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உலகம் பூரா ஒரு சொத்து செல்வங்கள் இது. இவைகள் அனைத்தும் தங்கமாக மாற்றப்பட்டு நீங்க சதக்கா கொடுத்தாலும் இந்த ஒரு ரக்காத்தை நன்மை அடைய மாட்டீங்க. எப்படி உலகம் பூரா சொத்து செல்வங்கள் இது. இவைகள் அனைத்தும் தங்கமாக மாற்றப்பட்டு அல்லடம் இந்த சதக்கா கொடுத்தாலும் இந்த ஒரு ரக்காத்த நன்மை இதுக்கு பின்னால் அவங்களுக்கு கிடைக்காதுன்னா வாழ்க்கையில கொஞ்சம் என்னோட மனசாட்சியோட பேசுவோம். என் வாழ்க்கையில எத்தனை தொழுகை மிஸ் ஆகி, எத்தனை பதிலுடைய தொழிலை வீணாக்கி இருக்கோம். எங்களுக்குள்ளாலே நாங்க கேட்டோம். நாங்க யாருக்கும் விரல் நீட்ட தேவையில்ல. எனக்கு விரல் நீட்டுவோம். ஒவ்வொரு தாய்மார்களும் யோசிப்போம், என் தொழுகை என் வாழ்க்கையில எத்தனை தொழுகை வீணா போச்சு. ஆனா இந்த ரமலானுக்கு பின்னால நான் மௌத்து வரைக்கும் தொழுகையை நான் வீணாக்க மாட்டேன். உறுதியா நியத்து வச்சுக்கோங்க. பள்ளியை நான் செழிப்பாக்குவான். அல்லாட பள்ளியை நாங்க செழிப்பாக்கி எங்களோட வாழ்க்கை செழிப்பாகும். அல்லாஹ்வுடைய பள்ளியை நாங்க பிரகாசமாக்கினா என கபூரும் பிரகாசமாகும். தொழுகையை கொண்டு தான் உள்ளத்தை வெளிச்சமாக்குவான். தொழுகையை கொடுத்து அல்லாஹ் வாழ்க்கையில எல்லா ரிஸ்குடைய முடிவு அல்லாஹ் அதுல தான் வச்சிருக்கிறான். எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் கண்ணியமான சகோதரர்களை பரக்கத் அல்லாஹ் வச்சுக்கிறான் தொழுகையில. கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை கொண்டாட்டிக்கு நிறைய பேருக்கு ஒரு நாளே ஃபர்ஸ்ட் நாளே ஃபஜ்ர் மிஸ் ஆகுது. ஏண்டா இப்ப நடக்கிற கல்யாணங்கள் எல்லாம் கல்யாணங்கள் அல்ல. அதை பத்தி பேச போனா வேற விஷயம். சரியான மட்டும் அனாச்சாரமும் விபச்சாரம் தலையேறி சாடுது முஸ்லிம்களோட கல்யாணத்துல. இரவு முழுக்க 12 மணி 1 மணி மட்டும் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறதும், கூட்டாளி மக்களை கொண்டு வந்து பேசிக்கொண்டிருக்கிறது எவ்வளவு நடக்குது இன்னைக்கு. ஒரு விதமான ஒரு சைக்கோவா போச்சு இன்னைக்கு. முஸ்லிம்கள் கல்யாணம் இப்படிதான் இருக்கும். கண்ணியமானவர்களே, லேசாவி படுத்தா என்ன நடக்கும்? சொபோ கிடைக்குமா? வந்தவனுக்கும் சொபோ இல்ல, கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை கொண்டாடிக்கும் சொபோ இல்லை. அப்படியாப்பட்டவர்கள் எழுதி வச்சுக்கோ. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில கல்யாணம் முடிச்சு 1வது நாள் ஏன சொபோ உடுப்பட்டாக்கள் யோசிக்கணும். அந்த இரவும் ஏன மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடத்தி அதன் மூலம் ஒரு புள்ளை ஒன்று கிடைச்சிருக்கும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால. அந்த புள்ள மௌத்து வரைக்கும் உம்மாப்பட மனசு உடைச்சு கொண்டு இருக்கும். யாரு கல்யாணம் முடிச்சு 1வது நாள் ஃபஜ்ர் இல்லாம தூங்குறாங்களோ அதற்கு பின்னால கிடைக்கக்கூடிய புள்ளறிங்கி தானே அந்த புள்ள எங்களோட மௌத்து வரைக்கும் மனசை நோவிச்சு கொண்டிருக்கும். அந்த புள்ள எங்களோட வாழ்க்கைக்கு பெரிய ஒரு தருத்திரியம். சுபோக்கு எதிர்பார்த்தா அந்த மனைவி, அது மனைவி அல்ல, அது எனக்கு கிடைச்ச தருத்திரியம் நினைங்க. இன்னைக்கு முஸ்லிம்களோட குடும்ப வாழ்க்கை அறவாசி முக்காவாசி பிரிஞ்சு காலிக்கோட் வழியா சீரழிகிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஃபஜ்ருடைய தொழுகை இல்ல, நேர காலத்தோட தூங்கி நேர காலத்துல எழுதக்கூடிய பழக்கம் இல்லை எங்க மக்கள்கிட்ட. தூக்கம். நாங்க இந்த வைத்தியத்துடைய லைன்ல இந்த கவுன்சிலிங்குடைய லைன்ல இருக்கிறதுனால அந்த அனுபவத்துல நாங்க செல்ற வந்து அதிகமானவங்க குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி வார என்ன தெரியுமா வார என்னமோ தெரியாம உழவி எங்கட மாமிக்காரி சூரிய செஞ்சு போட்டாவோ தெரியும்.
எங்களோட மாப்பிள்ளை சூரியன் செஞ்சு போட்டாலும் தெரியாது. இப்படித்தான் அவங்களோட மெயின் செட்ல ஓடிக்கொண்டிருக்கிறார். இவ யோசிக்கிறது இல்ல, என் வாழ்க்கையில முசீபத் வராண்டே பகிர் சொன்னதா, என் கணவனை நான் எதிர்பார்த்தினா, என் கணவனுக்கு விருப்பமான முறையில் நான் நடந்து கொண்டனா, இப்படி ஷைத்தான் இப்படி போட்டு விளையாடுறான். சில பேர் சொல்ல சைக்கோ, சூனியம் 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 இருக்கிட்டா இல்லண்டல்ல. ஆனா எல்லாத்துலயுமே அதே ஓடிக்கொண்டிருந்தா இவன் வாழ்க்கையில எப்படி எப்ப திருந்த போவேன்? கண்ணியமானவர்களே, இந்த ஃபஜ்ருடைய பெருமதியை பத்தி நாங்க இன்றைக்கு விளங்கல்ல. நடந்த சம்பவம், மாத்தல் ஏரியால ஒரு இந்து சகோதரன், அவட்ட தொழில் என்னண்டா, நாங்க சரியக்கூடிய அடிப்படையில செய்யற, அவங்க சூனியத்தை வெட்டுறது, இந்த பேய் ஜின் சைத்தானிகள் அவங்களோட முறையில சிறுக்கான முறையில, அது அவங்களுக்கு கூடுவாங்க, எங்களுக்கு கூடாது. எங்கடாக்கள் அங்க போக கூடாது. எங்கடாக்கள் சூனியம் செய்யப்பட்டா இது செய்யப்பட்ட முறை ஒன்றைக்கு வெட்டுறதுக்கு குர்ஆன்ல இருக்கு முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செஞ்சு குர்ஆனுடைய ஆயத் குல் அஊது பிரபில் ஃபலக் குல் அஊது பிரபின் நாஸ், இந்த ஆயத்தை இந்த ரெண்டு சூரா ஒரு மனுஷன் வலமையா ஓதிட்டு வந்தாலே போதும் எந்த ஒரு சூனியமும் தாக்காது. புகாரில ஹதீஸ் வந்திருக்கு, யாரு காலை நேரத்துல வெறும் பவுலோட மதீனாவை சேர்ந்த அஜுவா ஈச்ச பழமைக்கு சரியான விலை 7 ஈச்ச பழத்தை வெறும் பவுலோட நாம் சாப்பிடுறாங்களோ எந்த சூனியக்காரனாலும் அவனை பெறத்தே இல்லாது. எந்த வீட்டுல சூரத்துல் பக்கரா அதிகமா ஓதுவாங்களோ அந்த ஊட்ட எந்த சூரியக்காரனாலும் பெறத்தேரா. குர்ஆன்ல இருக்கு மருந்து. எங்கடாக்கல்ல இருக்கிறது சும்மா சிறுக்கு தேவையில்லை. ஒருத்தர் பேசிக்கிறாரு, பேசி சொல்றாரு, இப்படித்தான் எங்கட முறையில நாங்க செஞ்சோம், ஒன்றுமே சக்சஸ் ஆகல, என்னமோ தெரியா, வாழ்க்கையில பறக்கத்து இல்ல, வாழ்க்கையில சம்பாதிக்கிறது நிக்குது இல்லை, இவட்ட முசீபத்தை பாடிக்கொண்டே போறாரு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் வந்து, நீங்க தீண்ட வேலையை செய்யாட்டி தீன்படி வாழாட்டி உங்களே நாங்க அப்படி விட்டுருவோம். ஒரு காலம் ஒன்றைக்கு அந்நிய மக்களை நாங்க இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வருவோம், இல்லாட்டி இஸ்லாத்துக்கு கொண்டு வராம அவர்களை கொண்டு இந்த தீண்ட வேலையை வாங்குவோம் என்றதுக்கு ஒரு உதாரணம் இது. அவன் சொன்ன என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு சூனியமும் இல்லை, இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீங்க உங்களோட வீட்டுல போயிட்டு ஒரு கேலண்டர் ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்க. என்னது கேலண்டர் ஒன்று. இவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், என்னடா வைத்தியம் செய்ய வந்தா தேசிகா வெட்டுவான்னு பார்த்தா இவர் கேலண்டரை கொண்டு வர சொல்றாரு. கேலண்டரை கொண்டு வந்தாரு. வந்து அந்த கேலண்டரை வச்சு ஒரு பேனாவுண்ட கொடுத்தாரு. பேனாவுண்ட கொடுத்து சொன்னாரு வந்து, ஒரு மாசத்துல 30 நாள் இருக்கு, இந்த 30 நாள்லயும் நீங்க காலை நேரத்துல சொல்ல, அவருக்கு ஃபஜ்ர் சொல்ல தெரியா, காலை நேரத்துல உங்களோட இறைவனை வணங்குவீங்க ஒரு தொழுகை, அந்த தொழுகை எவ்வளவு நாள் தொழுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு மார்க் பண்ணிட்டாங்க. அவரு யோசி 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 தொழுந்தா தானே என்ன செய்ய, கேட்டுட்டாரு, கொடுக்கத்தானே வேணும். குறிப்பிட்டதா ஒரு மாசத்துல ஒரு 2-3 ஃபஜ்ர் தான் தொழுந்திருப்பாரு, அதுவும் பேசி வேலை இல்லை. சொல்றாரு வந்து, நீங்க எந்தெந்த நாள்ல நீங்க ஃபஜ்ருடைய தொழுகைய தொழல்லையோ இந்த முசீபத்தான் உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வார மாசத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் தொழுகையை தொழுந்ததன் பின்னால நீங்க மார்க் பண்ணி வைங்க, நான் இன்னைக்கு ஃபஜ்ர தொழுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற எங்களோட மாத்தல் ஏரியால வந்து காலை நேரத்துல இறைவன் எங்களுக்கு எப்படியாப்பட்ட அபிவிருத்தியை செஞ்சு அவட்ட பாஷையில செல்றாரு வந்து, எல்லா இந்துக்களோட எல்லாமே தொடர்ந்து பாருங்க. அந்த ஏரியாவுக்கு போன பொதுவா அந்த இந்துக்கள் இருக்கக்கூடிய ஏரியால வந்து இந்துக்களுடைய ஏரியா ஃபஜ்ருடைய நேரத்துல சொர்க்கப்பட்டிருக்கும். அவங்களோட வணக்க வழிபாடு செஞ்சு கொண்டிருப்பாங்க. பெண்கள் நேர காலத்தோட எழும்பி கணவன்மார்கள் எழுப்பாட்டி, அதனால அவர் மோசல் அடிக்க மாதிரி சொன்னார். என்ன தெரியுமா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அபிவிருத்தி எல்லாம் இப்ப எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கு. ஏன் தெரியுமா, காலை நேரத்துல உங்களோட பொம்புல எல்லாம் தூக்கம், எங்களோட பொம்புல எல்லாம் நேர காலத்தோட எழும்பி கொடுத்த ட்ரீட்மெண்ட். இது யாரு சொன்ன, மௌலவி இல்ல, ஒரு இந்து சகோதரன் கொடுத்த ட்ரீட்மெண்ட். எப்படி ஃபஜ்ருடைய பொறுமதியை பத்தி அவன் விளங்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு எங்கட சோனவானுக்கு இன்னும் விளங்குது இல்ல. தூக்கம், நோனாவும் தூக்கம் நானாவும் தூக்கம் சம்பாதிக்கிறது போதாது, பறக்கத்து இல்ல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்குது இல்ல, குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு போகுது. அதனால ரமலானுடைய மாசம் பரக்கத்துடைய மாசம் சொல்றதுக்கு முதலாவது காரணம் என்ன தெரியுமா, அதிகமானவர்கள் நேர காலத்தோட எழும்புறாங்க, நேர காலத்தோட தூங்குறாங்க, நேர காலத்தோட எழும்புறாங்க. அதனால அல்ல இந்த ரமலானுடைய மாசத்துல இதே பரக்கத் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பின்னால கிடைக்கணும்னு சொன்னால், ரமலான்ல நீங்க நேர காலத்தோட எழும்பினது மாதிரி ரமலானுக்கு பின்னாலே நேர காலத்தோட எழும்பக்கூடிய பழக்கத்தை அன்பான தாய்மார்களே உருவாக்கிக்கோங்க. உங்களோட பிள்ளைகளை எழுப்பாட்டுங்க, உங்களோட கணவர்மார்களை எழுப்பாட்டுங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி எழும்பக்கூடிய கணவன் மனைவிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துக்காக வேண்டி துஆ செஞ்சிருக்கிறார், ரஹ்மத்துக்காக துஆ செஞ்சிருக்கிறார்.
ஃபர்ஸ்ட் கணவர் எழுப்புறாரு, மனைவி எழுப்பாட்டுறாரு, மனைவி எழுப்புறதுக்கு மறுக்கிறார், கொஞ்சம் தண்ணி எடுத்து தொலைக்கிறாரு. அல்லாஹ் அந்த கணவன் வாழ்க்கையில ரஹ்மத் செய்யட்டும். அது மனைவி ஃபர்ஸ்ட் எழும்புறா, கணவன் எழுப்பாட்டுறாங்க, கணவன் கொஞ்சம் எழும்புறதுக்கு மறுக்கிறாரு, தண்ணியை கொஞ்சம் எடுத்து தொலைக்கிறான், எழுப்பாட்டி கணவன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கான அனுப்புறான். அந்த மனைவிட வாழ்க்கையில அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இந்த துஆவுக்கு தகுதியானவர்களை நாம் எல்லாரும் மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். ரமலானுக்கு பின்னால ஜும்மா தொழுகைக்கு வார மாதிரி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முஸ்லிம்கள் சேராதவரை முஸ்லிம்களுக்கு வெற்றி இல்ல. அந்நிய மக்களால எங்களுக்கு கேவலங்கள் இருக்கு. இது நான் சொல்லல, 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு யூத பெண்மணி அவங்கள்ட்ட பேசி எடுக்கப்படுது. பலஸ்தீன்ல இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சுஹதாக்கள் தான். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கும். சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைசியா ஒரு புள்ள வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல வாப்பா கிட்ட இருக்கிறாரு. வாப்பா புள்ளைக்கு கலிமாவை சொல்லி குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. அந்த புள்ள லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி 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 கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ஒரு சிறுமி, ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். நான் தெளிவா அரபுல கேட்டா விளங்குது, கொஞ்சம் கிட்ட இருந்து கேட்டா விளங்குது. அந்த புள்ள சொல்லுது வந்து, வாப்பா மலக்குமார்கள் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்துடைய கஃன் புடவைகளை, சொர்க்கத்துடைய பூச்செடிகளை, சொர்க்கத்துடைய வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு சிரிச்ச முகத்தோட வாராங்க வாப்பா, ஏத ரூஹ கைப்பற்றுறதுக்கு வாராங்களே வாப்பான்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட அந்த புள்ளோட ரூ பிரியுது வாப்பாட முன்னுக்கு. எப்படி வளர்த்திருக்கிறாரு புள்ளையா, எப்படி வளர்த்திருக்கிறாரு, எப்படி தர்பியத்தோட கொடுத்திருப்பாரு. சுபஹானல்லாஹ். இந்த வாப்பம்மா பெருமைப்படணும் இப்படியாப்பட்ட ஒரு புள்ளையா. சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரரை, பலஸ்தீன் சகோதரோட நான் 4 மாசம் நான் அல்லாஹ்வோட பாதையில வேலை செஞ்சிருக்கிறேன். அதுல ஒரு ஷேக் ஒன்று வந்தார். அவரோட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வந்து அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். வந்து உங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட, சின்ன சின்ன பிள்ளை, இப்படி வயசு பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கூப்பிட்டு அந்த பிள்ளைகிட்ட என்ன ஆசைன்னு கேட்ட, என்ன ஆசைன்னு சொல்லி கேட்டார். நான் சொன்ன வந்து பொதுவாக பிள்ளைகளோட ஆசை என்ன, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியரோ, தவறொண்டு அல்ல, பொதுவாக பிள்ளைகளோட ஆசை அது. சொல்லிட்டு சொல்றாரு, நாங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்திக்கிறோம் தெரியுமா? பலஸ்தீன் மக்கள் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆலிம் அங்க விசிட் பண்ண ஒரு பிரயாணம் ஒன்று போறாரு. போயிட்டு ஒரு 8 வயசு பிள்ளைய கூப்பிட்டு கேட்கிறாரு, வந்து நீ இந்தியாவுக்கு வந்தேன்னு சொன்னா உனக்கு யூதர்கள்ட்ட சொல்ல இருக்காது, உனக்கு நிம்மதியா வாழ, நல்லா படிக்க வைக்கிறேன், நல்ல உன்னோட வயசு பிள்ளைகள் இல்லாம இருக்கி, பிள்ளைகள் அப்படித்தானே ஏமாத்துறேன். அந்த புள்ள ஒரே ஒரு கேள்வியை கேட்டுச்சு, என்ன தெரியுமா? உன்னோட நாட்டுக்கு வந்தா ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்குமா? 6 வயசு புள்ளோட வாயிலிருந்து வந்த வார்த்தை. இதெல்லாம் சும்மாங்க கேட்டு கொப்பி இல்ல, இது எனக்கு நேரடியா நடந்தது. ஓட நாட்டுக்கு வந்தால் ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்குமா? உசுறு போனாலும் பிரச்சனை, எங்கட நாட்டை விட்டு உங்க நாட்டுக்கு நான் வர மாட்டேன். சுபஹானல்லாஹ். புள்ளைய வளர்த்த முறைகள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களை, நான் சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, அந்த யூதர்கள் சொன்ன இது என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியும் பலஸ்தீன் மக்கள் அவங்க ஷஹீதாக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாரது செய்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களை விட நாங்கள் இஸ்லாத்தை பற்றி படிச்சு வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாலே முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றி ஒன்று வருமா? வரும். எப்ப வரும் தெரியுமா? யூதன் சொல்றான, எப்ப ஜும்மா தொழுகைக்கு வார மாதிரி முஸ்லிம்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் வருவாங்களோ அந்த நேரத்துல நாங்க தலை குனியக்கூடிய நாள் தான். இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு எங்களை மஹல்லாக்களை பத்தி யோசிப்போம். ஜும்மா தொழுகைக்கும் வர கடைசி நேரத்துல அது எவ்வளோ சொல்லி கேட்கிற பாடம் இல்ல. சில பேர் இந்த ஸ்ரீலங்கன் அரபியல், அவங்க அரபு கொத்துபாக்க மட்டும் தான் வருவாங்க. ஒரு சலாத்தை கொடுத்து அடுத்த சலாத்துக்கு முன்னா போகும். இப்படித்தான் 20 வருஷத்துக்கு சும்மா போயிட்டு கொண்டிருக்கு. எவ்வளவு பெரிய நஷ்டம் கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே. அதனால நீயத்தை வச்சுக்கோங்க, வாழ்க்கையில ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டுறது இல்ல. ஃபஜ்ரை மட்டும் நாங்க பற்றி பிடிப்போம். அல்லாஹ் எல்லா விதமான வாழ்க்கையில வெற்றிய கண்ணியத்தை அல்லாஹ் இதுல வச்சிருக்கிறான். எல்லா பரக்கத்தையும் அல்லாஹ் இதுல உள்ளடக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 2வது விஷயம் என்ன சொன்னா, இந்த ரமலானுடைய காலத்துல நாங்கள் எல்லாரும் குர்ஆன் ஓதிருப்போம். எங்கட மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் எத்தனை குர்ஆன் ஓதினேன், எத்தனை குர்ஆன் கேட்கறத விட எத்தனை ஜுஸ் ஓதிக்கணும். 27 ஜுஸ் இப்போ ஓதிருக்கோம். சில பேருட வாழ்க்கை வந்து எனக்கு ஓத தெரியான்னு சொல்லி அவருக்கு படிக்கிற ஐடியாவும் இல்ல, சும்மா போகுது காலம். மஸ்ஜித்ல வந்து ஹிஸ்புல் மஜ்லிஸ் தானே, ஹிஸ்புல் குர்ஆன், அது யாருக்கு வச்சிருக்கு தெரியுமா? நல்ல விலை கொள்ளணும். குர்ஆன் மதரசா பிள்ளைகளுக்கு அது வைக்கல.
அது ஏற்பாடு எங்களை வச்சிருக்க யாருக்குன்னு சொன்னா ஓத தெரியாதவர்கள் வந்து ஓதி எப்படி சார் இந்த ரமலானுக்குள்ளால குறைஞ்சது திக்கி சரி ஓதுறதுக்கு படிச்சு கொள்றதுக்கு உண்டான ஒரு கிளாஸ் தான் இஸ்புல் மஜ்லிஸ். ஆனா அந்த இஸ்புல் மஜ்லிஸ்ல பெரிய ஆளுக்கு சில இடத்துல இருக்கிறாங்க வயசாளிகள் குர்ஆன் மதரசா பிள்ளைகள் தான் நிறைஞ்சிருக்கு. அது எல்லா ஊர்லயும் பழக்கப்பட்டுருச்சு. அப்ப நாங்க எப்ப குர்ஆனை படிக்க, எப்ப குர்ஆனோட நாங்க தொடர்பாக, நான் மௌத்தா போயிட்டு கபருக்கு போனதன் பின்னால ஏன கபருடைய வேதனையை தடுக்கும் 2 சூரா, சூரத்து சஜதா, சூரத்து தபாரக்கல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாவை ஓதாம தூங்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு இந்த 2 சூறா ஓதக்கூடிய பழக்கம் இருக்கு? கபருடைய வேதனைகளை தாக்கக்கூடிய நேரத்துல இந்த 2 சூறாக்கும் அல்ல ஒரு தோற்றத்தை கொடுத்து இதுதான் கபருடைய வேதனையை தடுக்கக்கூடியது. குர்ஆன் அந்த இடத்துல எங்களுக்காக வேண்டி வாதாட்டம் செய்யும். அப்ப இந்த குர்ஆனை நாங்க எப்படி கண்ணியப்படுத்தணும்? கபரு வரைக்கும் இந்த குர்ஆன் எனக்கு தேவை. மௌத்தா போனதன் பின்னால ஹதியா செய்யறதுக்கு குர்ஆன் அல்ல, நல்ல விலைக்கு போகும். மௌத்தா போனவன்ற பேர்ல ஓதுறதுக்கு அல்ல குர்ஆன் இறக்கி வச்சு இல்ல, குர்ஆனை நான் ஓதணும். குர்ஆன்ல சொல்லப்பட்ட விடயத்தை நான் விளங்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவோட கருத்தை சரி நான் விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாத்துக்கு வந்து எத்தனையோ பெண்கள், எத்தனையோ பேர் மாஷா அல்லாஹ் குர்ஆனை சரளமாக ஓதுறாங்க. அவங்கள பார்த்து நாங்க வைக்க, எனக்கும் சேர்த்து சொல்ல, நாங்க வைக்கப்படணும். அது இஸ்லாத்துக்கு வந்து இப்படி ஓதுறானே, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாவே, குர்ஆனோட நான் வந்து டச் ஆகணும். இன்னைக்கு அவங்க டச் ஆகி கொண்டு போறாங்க, அவங்களோட உள்ளத்தை பறி கொடுக்குறாங்க குர்ஆனுக்காக வேண்டி. அன்பான தாய்மார்கள், எத்தனை ஜூஸ் குர்ஆன் ஓதினோம். அப்ப இந்த எழுதி நாங்க நியத்து வச்சுக்கொள்ளணும், மௌத்தா போகும் வரைக்கும் நான் குர்ஆன் ஓதணும். மௌத்துக்கு பின்னால எங்கட புள்ளை குர்ஆன் ஓதட்டும், குர்ஆன் ஓதி அதியா செய்யட்டும். மாஷால எங்கட புள்ள குர்ஆன் ஓதுவான், அதியா செய்வான். எங்கட புள்ள மதரசால ஓதுதுன்னு சொல்லி யாரும் மனசுக்கு திருப்தியோர் கொள்ளவானும். புள்ளைய மதரசால ஓத வச்சு யாருக்கும் சொர்க்கம் போக இயலாது. புள்ள மதரசால ஓதுது, உம்மா கிட்ட குர்ஆன் இல்ல. எந்த அளவுக்கு கிட்ட சில தாய்மார்கள் நிலைமை மாறிக்குன்னு சொன்னால், புள்ளைய மதரசால ஓத வச்சிருக்கிறாங்க. எங்க ஓதுதான்? மதீனால ஓதுது. பெருமையா சொல்லிக் கொள்ற என் புள்ள மதீனால ஓதுறான், மக்களை ஓதுறான். மகரிபுடைய நேரத்துல புள்ள குர்ஆனோட இன்றைக்கு எங்கட உம்மாமார்கள் பார்த்தா மகரிபுடைய நேரம் ரிமோட்டோட டிராமாவோட. ஆனா பெருமையா சொல்லிக்கொள்ள எங்கட புள்ள மதரசால ஓதுது. நீங்க ரிமோட்டோட இருக்கும் வரையில உங்களோட புள்ளைகள் நீங்க மதீனால இல்ல அரசியல கொண்டு போயிட்டு ஓத வச்சாலும் புள்ளைகிட்ட ஒழுக்கம் வராது. சில வாப்பமார்கள் புள்ளைய மதரசால ஓத வச்சு வாப்பா இமாம் ஜமாத்துக்கு இல்ல, வாப்பா பார்த்தா வெளியில கைவாரி, புள்ள குர்ஆனோட வாப்பா இங்க சிகரெட்டோட. எங்க முன்னேற்றம் வரப்போகுது? உம்மா வாப்பாவை பார்த்து தான் பிள்ளைகள் படிக்கும். உம்மா குர்ஆனோட எழுதாத்தான் மவள் குர்ஆன் எடுக்கும், வாப்பா குர்ஆனோட எழுதாத்தான் மவன் குர்ஆன் எடுப்பான். சுப்ஹானல்லாஹ். நான் மௌத்தா போனதன் பின்னால 40 கத்தம் கொடுக்கறது எங்கட புள்ளைகள் சாதனை இல்ல, எங்கட புள்ள பேசணும். இன்னைக்கு நாங்க எங்கட வாப்பா பெருமைக்கு சொல்லல கண்ணியமானவர்களே, இன்றைக்கு கூட எங்கட வாப்பா துணியால எந்த ஒன்னும் சேர்த்து வச்சுட்டு போகல. இன்றைக்கு நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு அல்ல எங்கட வாப்பாட கபூர பிரகாசமாக்கணும். எப்ப தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புறது நேரம் எல்லாம் வாப்பா துஆவோட இருப்பாரு. எங்க உம்மா குர்ஆன் அதனுடைய பரக்கத்தான் அல்ல இந்த இடத்துல எங்களை உட்கார வச்சிருக்கிறான். எங்கேயோ இருந்தன் எங்கேயோ கொண்டு வந்து அல்ல இணைச்சி ஒரு முஹப்பத் அல்லாஹ் தஆலா உண்டாக்கிக்கிறான். மதரசால ஓத வச்சுதான் புள்ளைய சாலிகான பிள்ளைகளை ஆக்கணுன்றது எங்கேயுமே வரல. புள்ளைய படிக்க வைக்கிறீங்களா படிக்க வைங்க, ஆனா குர்ஆனை கொடுக்காம, ஈமானை கொடுக்காம, ஒழுக்கத்தை கொடுக்காம புள்ளைய நீ எந்த லெவல்ல படிக்க வச்சாலும் ஒரு நாள் புள்ளைகிட்ட முன்னேற்றம் வராது. எத்தனையோ பிள்ளைகள் உம்மா வாப்பட துஆ இல்லாம கல்யாணம் முடிச்சு கொண்டு போறாங்க, ஓடி போறாங்க. எவ்வளவு கேஸ் நடக்குது. சுருக்கமா சொல்ல போனா எத்தனையோ ஏரியாக்கள்ல இந்த தராவி தொழுகை நடக்குது. பெண்களும் வாராங்க, ஆண்களும் வாராங்க. நிறைய குமர பிள்ளைகள் கைவாறு அடிச்சு கொண்டு போனோட கொடியமாக்கள் இருக்கிறாங்க. இதுல எத்தனையோ கள்ள தொடர்புகள் ரமலானுடைய மாசம் அந்த புள்ள வீட்டுல இருக்க காட்டும் பக்குவமா இருந்த புள்ள தராவி தொழுகைக்கு வந்து சின்னோரு மிஸ்கால் சின்னோர் பொழியோட தொடர்பாக ஓடி போன கேசல் எங்க நாட்டில் இருக்கு. நம்புவீங்களா? எவ்வளவு பெரிய அநியாயம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உம்மா வாப்பாவுடைய வளர்ப்பு பிழையா, உம்மா வாப்பாவுடைய சிஃபத் தன்மைகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் எங்களோட பிள்ளைகள்ட்டும் வேலை செய்யும். குர்ஆனை எடுங்க, குர்ஆனை நேசிங்க, குர்ஆனை தொட்டு மோருங்க. உலகத்துல 3 விஷயத்துக்கு அல்லாஹ் தஆலா பார்த்தாலே நன்மை எழுதுறான். முதலாவது உம்மட மௌத்தை பார்க்கணும். உம்மட மௌத்தை பார்த்து உம்மா பார்த்து சிரிக்கிறது இருக்கித்தானே,
ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். ரமலானுடைய மாசத்துல நாங்க எத்தனை பேர் செஞ்சோம் இதை? பொண்டாட்டிமார்கள்ட்ட பேச்ச கேட்டுக்கொண்டு உம்மா ஒதுக்கின சமுதாயம் தான் கூட. பொண்டாட்டிமார்கள்ட்ட போனா பிசின் மாதிரி ஒட்டி பட்டாச்சு, கலட்டி எடுக்கிறதே கஷ்டம். ஒரு கோல் ஒன்று பேசி எத்தனை நாள்? சுபஹானல்லாஹ். பொண்டாட்டிக்கு பார்த்தா 15,000 ரூபாய் அபாயா மறுநாள் வாந்தா, உம்மாக்கு 3000 ரூபாய் ஒயில் போடவர். மனசு நோவுமா இல்லையா? மனசு நோவுமா இல்லையா? இப்படி மனசு அடைக்கிறாங்க. கடைசி 10 வந்தா எத்தனையோ ஸ்ரீதேவிகள் உம்ரால லைலத்துல் கத்ரில நல்ல விஷயம் தான். ஆனா அவட கார்குந்தாரி எடுத்துக்கொண்டா வாப்பாக்கு பெருநாளி கொடுக்க சாரம் இல்ல, உம்மாக்கு புடவை இல்ல. அவர் உம்ரால, இந்த உம்ரால என்ன பிரயோஜனம்? இந்த உம்ராவில் ஏற்றுக்கொள்வானா? இல்ல இல்ல இல்ல. நபி அவங்க சொன்ன உம்மோட முகத்தை பார்த்து சிரிங்க, உங்களுக்கு நன்மை எழுதப்படும். எங்கேயுமே சொல்லப்பட்டில்ல. சுபஹானல்லாஹ். ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபத்துல்லாஹ் பார்க்கிற நேரம் எல்லாம் நன்மை. மூணாவது சொன்னாங்க, யாரு குர்ஆன் ஓத தெரியாது ட்ரை பண்றாரு, குர்ஆன் அவருக்கு வருதே இல்லை, இவங்க கவலைப்பட்டு என்ன செய்யும் தெரியுமா? குர்ஆன் எடுத்து மோந்து குர்ஆனை பார்த்தாலே நன்மை. சும்மா பெறட்டுங்க, கவலைப்படுங்க. யா அல்லாஹ் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாயா அல்லாஹ், குறைஞ்சது குர்ஆனை கண்ணாலே பார்க்கிறேன் யா அல்லாஹ். இப்படி குர்ஆனை நேசிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய இறுதி முடிவும் குர்ஆனோட அல்லாஹ் ஆக்குவான். சுபஹானல்லாஹ். அப்ப நாங்க யோசிப்போம், இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை நாங்க இதுவரைக்கும் மோதினோம், மௌத்துக்கு பின்னால என்ன குர்ஆனை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மார்களும் நினைங்க, நியத்து வைங்க. மூணாவது விஷயம் தான் ஒரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில நடந்த பாவத்தை நினைச்சு நாங்க அழுவோம். ரமலானுடைய காலம் கடைசி 10 நரகத்துடைய விடுதலை தான், இல்லைன்றல்ல. ஆனா ரமலான் ஃபுல்லா ரஹ்மத், ரமலான் ஃபுல்லா இதுக்கும் மினன்னார், நரகத்துடைய ரமலான் ஃபுல்லா அல்லாஹ் தஆலா மன்னிப்புடைய வாசல் ஸ்பெஷலா திறந்திருக்கிறான். எல்லா நேரத்திலும் கேட்கணும். இஃப்தாருடைய நேரம் ஒரு முக்கியமான நேரம். இந்த 3 நோம்பு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா இந்த 3 நோம்பு, இந்த 3 நோம்புல இஃப்தாருடைய நேரத்துல கேட்கக்கூடிய துவாவை யாரும் அல்லாஹ்வுக்காக மிஸ் பண்ணிடவானா. பொறுமதியான துவா. சஹாபாக்கள் ஒரு வழக்கம் என்ன தெரியுமா? சில சஹாபாக்கள்ட்ட இஃப்தாருடைய நேரத்துல தன்னுடைய குடும்பங்களை கூப்பிட்டு கூட்டு துவா செய்வாங்களாம். கணவன் ஓதுவார், கொண்டாடிக்குள்ள குட்டியெல்லாம் ஆமீன் சொல்லுவாங்க. இந்த இஃப்தாருடைய நிலைமை என்ன ஆயிடுது? சுபஹானல்லாஹ். இஃப்தாருடைய நேரத்துல இன்னைக்கு பிஸி கூட. சில பெண்களுக்கு வேலை 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 வேலைன்னு அதிலே காலம் கழியுது. அவங்க உட்கார்ந்து துவா செய்யறதுக்கு நேரம் இல்லை. சோட்டிச வைக்கிறதும் கஞ்ச வைக்கிறதும் திங்கிறதுல தான் எங்கட காலம் கழியுது. திங்கிறதுல தான் எங்கட காலம் கழியுது. இது திங்கிற மாசமும் இல்ல கண்ணியமானவர்களே, தூங்குற மாசமும் இல்ல கண்ணியமானவர்களே. பொறுமதியான துவா. இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா 10 லட்சம் பேரை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்யறான். 27 நாங்க அடைஞ்சிட்டோம். மனசோட பேசுவோம் மேலானவர்களே. இவ்வளவு காலத்துக்கு உட்கார்ந்து யா அல்லாஹ் இந்த 10 லட்சம் நரகத்துல விடுதலை செய்யறா யா அல்லாஹ், இந்த கூட்டத்துல இந்த பாவியான அடியானும் சேர்த்திருந்து எத்தனை பேர் துவா செஞ்சோம்? அதுல ஒரு துவாவை சரி நாங்க செஞ்சிருந்த அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்கன்னா உலகத்துல எங்களுக்கு தங்கம் கிடைக்கிறது மிகவும் சிறந்த ஒரு பொக்கிஷத்தை, நரகத்துடைய விடுதலை கிடைக்கிறது. காலத்தை பயன்படுத்தினாக்கள் பாக்கியசாலிகள், வீணாக்கினாக்கள் திரும்ப அந்த காலத்தை கண்ணியமானவர்களை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எடுக்கிற 3 நோம்பு தான் நீக்கி. இதர காலங்களை மகரிபுடைய நேரத்துல துவா செஞ்சா துவா ஏற்றுக்கொள்ள, ரமலானுடைய மாசத்துல மட்டும் ஒரு நோம்பாளி நோம்பு திறக்கும் போதில் அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க. கண்ணியமான சகோதரர்களை நாம் கொஞ்சம் யோசிப்போம். செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுவோம். நிறைய பாவம் வாழ்க்கையில செஞ்சிட்டோம், நிறைய பாவம் வாழ்க்கையில செஞ்சிட்டோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் ஆரம்பத்துல சொன்னேன், உலகத்துல நாம எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் மௌத்து வரும். தொழுகையோட, குர்ஆனோட, ஃபஜ்ரோட, சதகாவோட, நல்லமலோட இருந்தால் உங்களோட ஊர்ல அந்த சகோதரர் மௌத்தா போன தஹஜ்ஜுடைய நேரத்துல இதே மௌத்த அல்லாஹ் எனக்கும் தருவான், எனக்கும் தருவான். இதுக்கு சல்லி தேவை, சல்லி கொடுத்து வாங்கல நல்ல மௌத்த. பெரிய ஒரு பாக்கியம் இது. தொழுகையில ரூஹ் கைப்பற்றப்படுது, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நாங்க மஸ்ஜிதை நேசிக்கணும், குர்ஆனை நேசிக்கணும். அல்லாஹ் செக் பண்ணி பார்ப்பான் யார் அன்பு கூட இருக்கி. ஷைத்தான் சக்கராத்துடைய நேரத்தில் எங்களோட விளையாடுவான். இந்த நேரத்தில் ஷைத்தான் அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஈமான் ஸ்ட்ராங் ஆகிக்கும். அவன் என்னத்தை சொன்னாலும் பிரச்சனை இல்லை, என் ஈமான்ல உறுதியா இருக்கணும். பயங்கரமான நேரத்தை சக்கராத்துடைய நேரம். உலகத்துல வாழ்ற வாழ்க்கையை வச்சு நாங்க பாவத்தோட இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். ரகசியமான பாவம் கேவலமான மௌத்தை ஈட்டி தரும். கேவலமான மௌத்து. குர்ஆனுக்கு பதிலே 24 ஹவர்ஸும் போனோட இருக்கிறாங்க.
பெண்களோட நிலைமை எடுத்துக்கொண்டா சிரிக்கிறதா அழுவுறதா அல்லாஹ் பாதுகாப்பு. இந்த ரமலானுடைய மகத்துவமும் இல்லாம இந்த போனை கொஞ்சம் ஓபன் பண்ணி இந்த டிக்டாக்ல பார்த்தேன்னு சொன்னா 190% முஸ்லிம் பெண்கள் சீரழிகிறார்கள். கோச்சுக்கொள்ளவன் அப்படி பேசுறேன். போதா குறைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பேரை பாட்டாக உருவாக்கி அதை கேவலப்படுத்தி எங்கட முஸ்லிம்கள் அந்நியம் செய்யல. அந்நிய மக்களோட உள்ளத்துல சஹாபாக்களோட அந்தஸ்து இருக்கு. கண்ணியமானவர்களே, என் மவன்ட பேர் காலித். நான் வச்சது காலித் வழிகள் எல்லாம் அவன் அந்த நியத்தோட என் மவனுக்கு பேரை வச்சேன். 4 வயசு, இப்போ 6 வயசு. 4 வயசு நேரத்துல கடைக்கு கூட்டிக் கொண்டு போறேன். நான் இருக்கிற ஏரியா பயங்கரமான ஏரியா, ட்ரக்ஸ் நிறைஞ்ச ஏரியா. நான் இடத்த குடிப்பிட்ட மாட்டேன். அதுல நான் தேத்தனி குடிச்சு கொண்டு இருக்கேன். போக்கல ஒரு ட்ரக்ஸ் அடிக்கிற ஒருத்தன் வந்து கேட்டான், மவனுக்கு என்ன பேர், அவனோட மவன்ட பேர் என்ன, காலித்னா. அவன் எல்லாமே சத்தியமா சொல்றான், காலித் வலி. அவருடைய சம்பவத்தை நான் படிச்சிருக்கிறேனே. அவரோட யாரும் முக்தையில ஏன்னா எந்த அளவுக்கு இறைவனோட தூள்காரம் பேசுறான். அவனுக்கு கூட கண்ணியம் இருக்கு. சாபாக்களோட கண்ணியம், சாலி பின்னாடிகளோட கண்ணியம். எங்களுக்கு ஏன் கண்ணியம் இல்லாம இருக்கு? ஃபாத்திமா ரலியல்லாஹு பேரை போட்டு கேவலப்படுத்துறாங்க. எங்களை இஸ்லாத்துல ஃபேஸ் கவரை போட்டுக்கொண்டு டிக்டாக் செஞ்சு கொண்டு சீரழிச்சு கொண்டு இருக்கிறது எங்களோட பொம்புளில். கமெண்ட்ஸை பார்த்தேன்னு சொன்னா ஒரு பொடிய மகள் அடிக்கிற கமெண்ட்ஸ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, யார் யார் டிக்டாக் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குமோ, யார் யார் இதுவரைக்கும் அந்த தவறுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ, இவங்க சுத்தமா ஜினாலத்தான் இருக்கிறாங்க, விபச்சாரத்துல இருக்கிறாங்க. இதே நிலைமையில மௌத்தா போனா கியாமத்துடைய நாளில் விபச்சாரிகளோட செயல்பாடுபடுவாங்க. இவங்க ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எத்தனையோ பேர் மௌத்தா போயிட்டாங்க, ஆனா அவங்களோட பாவங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கு. மோசமான ஒரு வீடியோவை நான் டான்ஸ் பண்ணி பாட்டு படிச்சு இன்னொருத்தருக்கு லைக்குக்காக வேண்டி நான் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். திடீர்னு மௌத்து வந்துருச்சு, நான் கபூர்ல வாழ்றேன். அந்த வீடியோவை பார்த்து யார் யார் லைக் பண்ணினானோ, ஷேர் பண்ணினானோ, ரசிச்சானோ, ருசிச்சானோ, எல்லா பாவமும் எங்களோட கபூருக்கு தான் அந்த பாவங்கள் வந்து அடிக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். எத்தனையோ பேர் வீடியோக்கள் உருவாக்கி தௌபா இல்லாம மௌத்தா போயிட்டாங்க. இந்த பாவத்துக்கு எங்க மன்னிப்பு கேட்க, யார் தௌபா செய்ய? 100 கஷ்டம் போட்டும் சரி வராது. நாங்க யோசிக்கணும், எனக்கு கால போனோட கலீதா, பேஸ்புக்கோட கலீதா, டிராமாவோட கலீதா, குர்ஆனோட கலீதா, ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லிக் கொள்றேன், திருமணம் முடிக்காத பொம்பளை பிள்ளைகளுக்கு தயவு செய்து போன் எடுத்து கொடுக்க வாணும். போன் எடுத்து கொடுத்தீங்க என்று சொன்னால் ஒவ்வொரு தாய்மார்களும் நினைச்சுக்கோங்க, என் பிள்ளைக்கு நான் கத்தி ஒன்று வாங்கி கொடுத்திருக்கிறேன். காலம் போ 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 போவோ இறைச்சி கடைக்காரன் கையில கத்தியை கொடுத்தா இறைச்ச வெட்டுவான். கொலைகாரன் கையில கத்தியை கொடுத்தா என்ன நடக்கும்? அவன் கொலை செய்வான். காலப்போக்கில் என்ன நடக்கும் தெரியுமா? கள்ள தொடர்புகள் கூடி அந்த கத்தி அவங்களுக்கு எதிராக வந்து விழும். நிறைய பேருக்கு விழுந்துருச்சு. இப்ப கவலைப்படுறாங்க, ஏதா போன வாங்கி கொடுத்தேன். கள்ள தொடர்புகள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு மறந்துருச்சு சொன்னா இல்லையா, தராவி தொழுகையில எத்தனையோ கள்ள தொடர்புகள். அடக்கி உடக்கி இருந்த பொம்பளை புள்ள வெளியே வருது, போனோட வருது, இன்னொரு பேச்சுவார்த்தை, போன் நம்பர் பரிமாறப்படுது. ரமலானுடைய மாசத்துல தினா, விபச்சாரம், எவ்வளவு பெரிய அநியாயம். இதெல்லாம் காரணம் இந்த போனால. ஓ லெவல் பாஸ் ஆகினு சொல்லி, ஏ லெவல் பாஸ் ஆகினு சொல்லி சில அறிவு கெட்ட வாப்பாமார்கள் அனுப்புறது தங்கன்னு பெரிய ஒரு மொபைல் போன், ஸ்மார்ட் போன். அவர் நல்ல பக்குவமா வாழ்ந்திக்கும் புள்ள. ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்தது பின்னா அவர் 2 மாசத்துல ஸ்மார்ட் ஆயிடுவா. அவர் இப்படி இருந்த புள்ள ஸ்மார்ட் ஆயிடுவா. ஸ்மார்ட் போன் இன்னும் 4 மாசத்துக்கு பின்னால் ஸ்மார்ட்டான ஒரு மாப்பிள்ளையோட தேடி கொள்வார். சுருக்கம் அதுதான். ஒரு வருஷம் கழிச்சு வாப்பா வர்றாரு, புள்ளைய காணும், எங்க ஓடி போயிட்டாச்சு. 2011ஆம் ஆண்டு எங்கட நாட்டுல இந்த போனால மதம் மாறிய பெண்கள் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 11,000க்கு மேற்பட்ட குமரு பிள்ளைகள் மதம் மாறி. எங்கட பாத்திமாவும் ஆயிஷாவும். எவ்வளவு கவலைக்குரிய ஒரு விஷயம் மேலானவர்களே. இந்த சின்ன நாட்டு உள்ளுக்கு இவ்வளவு சீரழிவுகளை காரணம் இதுதானே. ஏன் வாங்கி கொடுக்கணும்? அதே மாதிரி கல்யாணம் முடிச்சாக்களும் மோசம் இல்லை. பேரன் பேட்டிய கண்டவன் கூட, அவனுக்கு கூட கடைசி காலத்துல என்ன சரி ஒன்று உருவாக்கிட்டு போன அவனும் டிக்டாக் செய்வான். தஸ்பியோடு இருக்க வேண்டியவன். எவ்வளவு பெரிய அநியாயம். தௌபாவை செய்வோம் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தௌபாவை செய்வோம். தௌபாவுடைய நேரத்தில் இருக்கிறோம். நான் 3வது கட்டம் சொல்றோம், பாவத்தை நினைச்சு நாங்கள் அழுவோம். மேலானவர்களே, பாவத்தை நினைச்சு அழுவோம், பாவத்தை நினைச்சு நாங்கள் வருந்துவோம். செஞ்ச பாவம், நான் இந்த ரமலானோட என் எல்லா பாவத்தையும் நான் உற்றுவன். என் போன்ல என்னென்ன அநியாயங்கள், என்ன அனாச்சாரங்கள்,
இருக்குதோ இந்த தௌபாவோடு நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணி ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்து உலகத்துல நான் சாதனை படைத்தவர்களா நாங்க ஒவ்வொருத்தரும் வஃபாத்தாவோம். எங்களோட ஒவ்வொருத்தர மௌத்தையும் அல்லாஹ் தஆலா நல்ல மௌத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட அனைத்து குற்ற குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். அறிந்தும் அறியாமல் தெரியாமல் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இது லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும் என்பதாக நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவாக இருந்த இந்த இரவுல யார் யாருக்கு நரகத்துடைய விடுதலை கொடுத்தியோ யா அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவிகான கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களும் சேர்த்து யா அல்லாஹ், நாங்கள் ஓதின குர்ஆன் திலாவத் அனைத்து தொழுகைகளையும் யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். இந்த ஊர நிர்வாகத்தை பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒவ்வொரு வீட்டிலும் சாலிஹான துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கி யா அல்லாஹ். எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட பிள்ளைகளை யாருக்கும் கையேந்த வச்சிடாதே யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதிலே இந்த முழு உலகத்துக்கும் தீன் போயிட்டு சேர்றதுக்கு இந்த மஸ்ஜிதை காரணமா வச்சிரு யா அல்லாஹ். ஒவ்வொரு வீட்டிலையும் யா அல்லாஹ் முழு உலகத்துக்கும் தீன சுமக்கக்கூடிய தாய்களை யா அல்லாஹ் நீ உருவாக்கி யா அல்லாஹ். சாலிஹான பிள்ளைகள் உருவாக்கி யா அல்லாஹ். உம்மா வாப்பாக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கி யா அல்லாஹ். எங்களோட ஒவ்வொருத்தர் இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி யா அல்லாஹ். தொழுகையோட யா அல்லாஹ் எங்களோட ரூஹை கைப்பற்றி யா அல்லாஹ். குர்ஆனோட எங்களோட ரூஹை கைப்பற்றி யா அல்லாஹ். தஹஜ்ஜத்தோட எங்களோட ரூஹை கைப்பற்றி யா அல்லாஹ். யார்த உள்ளத்தை உடைச்ச நிலைமையில எங்களை மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். யார்த உள்ளத்தை உடைச்ச நிலைமையில எங்களை மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். கடனோடு மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் எங்கள் எல்லா கடன் பிரச்சனைகளும் யா அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி யா அல்லாஹ். ரமலானுடைய பரக்கத்தை வச்சு எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் எல்லா முசீபத்திலும் தரத்திரியத்தையும் இல்லாமல் ஆக்கி யா அல்லாஹ். யார் யாராவது நோயாளிகள் ஆகிக்கிறாங்க அவர்களுக்கு அவசரமா ஷிஃபா கொடுத்து யா அல்லாஹ். எங்களோட துஆக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি வகினா அஸாபன்னார். ரப்பி ரஹ்முமா கமா ரப்பியானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்பொழுது விசேட நிகழ்வாக தொடரான இப்பொழுது வரையிருந்த திராவிடருக்கு கருத்தரிப்பு நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த கருத்தரிப்பு நிகழ்வில் மொத்தமான அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டாலும் அந்த அதிகமான மாணவர்கள் அதிகமான நாட்கள் வரையில் வந்த அந்த மாணவர்களுக்கான கருத்தரிப்பு இடம்பெறுகின்றது. முதலாவதாக கருத்தரிப்பு வரைவு வைப்பதற்கான எனது இன்றைய இடத்தில் விசேட பரிவாரத்தில் இருக்கும் முறையில் அஸ்லம் இஸ்லாமி அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசை வழங்கி வைப்பதற்காக இந்த பரிசை மாணவன்